கூகுள் மேப்லலாம் போட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பி போனோம். ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் 6 போகணும் இல்லையா? ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தோம். என்ன தான் ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்பாட்டை ரீச் பண்ணணும்னு போனாலும் நமக்கு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அந்த மாதிரி இந்த கோணப்புளியங்காவை பார்த்தோன்னே நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி அங்கேயே நின்று அதை வாங்கி அதை பற்றி பேசி அதில் கொஞ்சம் நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, வெளிச்சம் போயிட்டா அப்புறம் பீச் போகிறதே வேஸ்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் வெளிச்சத்துலையாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பேக் வாட்டர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் போயிட்டே இருந்தோம். ஸோ நாங்கள் வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஏற்கனவே நாங்கள் புதுப்பட்டினம் பீச் அதெல்லாம் போயிருக்கோம். ஸோ நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணும்போது அதிராம்பட்டினம் பீச் அப்படின்னு சொல்லி காமிச்சது. ஸோ அதிராம்பட்டினம் பீச் போகிறோம் அப்படின்னு சொல்லி வழியிலையுமே எல்லாத்தையுமே கேட்டோம், பீச் எங்கே நான் அப்படி தான் போங்க, அதான் லாஸ்ட்டு, அங்கே தான் போங்க அப்படின்லாம் சொன்னாங்க. யாருமே அந்த எண்டுக்கு போகிற வரைக்கும் சொல்லலை ஆக்சுவலாக அது வந்து ஒரு ப்ராப்பர் பீச்சாக பில்ட் ஆகவே இல்லை அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோம்ஃப்ளூயன்சர். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் வந்தோம். ஆனால் எங்களை டிசப்பாயின்மெண்ட்டுக்கு நாங்கள் பீச்சுக்கே வரல, வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் மாறி கூகுள் மேப்பை நம்பி. ஸோ வந்து நாங்கள் அதிராம்பட்டினம் பீச் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் அப்படி ஒரு பீச்சே இல்லையா, கடல்லே இல்லைன்ட்டாங்க. அதனால வந்துட்டு சுற்றி இருக்கிற சீனரிஸ் மட்டும் நாங்கள் அழகாக கேப்சர் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நாங்கள் பீச்சின் ரீச் ஆன ஸ்பாட் வந்து ஆக்சுவலாக இப்படி தான் இருந்தது. கிட்டத்தட்ட மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருந்தது. சோ ட்ரோன் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். அதுல பீச்சுக்கான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த போட் வந்து உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகா இருந்தது. மேல இருந்து வியூ பார்க்கவுமே சூப்பரா இருந்தது. பட் தனியா போக இந்த பிளேஸ் சேஃபான்னு கேட்டீங்களா எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த ஸ்பாட்ல இருந்த நேச்சுரல் விஷுவல் திங்ஸ் வந்துட்டு நிஜமாவே நம்ம சின்ன வயசுல இந்த ஜியோகிராபிக் சேனல்லாம் பார்க்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜியோகிராபிக் சேனல்ஸ்ல பார்த்த விஷயங்களை நம்ம வந்து நம்ம ஊர்ல போய் செஞ்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியல ஆக்சுவலி. ஸோ வந்துட்டு நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல அழகா அந்த மாதிரிலாம் இப்படிலாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்லாம் நான் சின்ன வயசுல நினைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு நம்மளே கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு கிஃப்ட் தான். ஸோ நீங்க வந்துட்டு இப்போ ஒரு வீட்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க, வெளில எங்கேயுமே போல, எதுவுமே பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸை நம்ம எப்போ போய் விசிட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஃபிளைட் எடுத்து ஒரு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அண்டார்டிகா தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல இருக்க சைக்கிளோ ஸ்கூட்டியோ எடுத்துட்டு பக்கத்துல கூட போய் விசிட் பண்ணும்போது நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க வழியில போகும்போது இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். சீரியஸா நம்ம வந்து வீட்டுல இருந்து பேர்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டா ஃபிளை பண்ணுவாங்க, ஓகேவா? பட் ஆனா இந்த மாதிரி பேக் வாட்டர்ஸ் இருக்க ஏரியாஸ்ல எல்லா இடத்துலயுமே ஃபிஷ் இருக்குன்றதுனால அதை சாப்பிட வரதுனால பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைட் கம்மியா பறக்கும் போது அதை நம்ம ஷூட் பண்றது ரொம்ப ஈஸியாவும் இருந்தது. அண்ட் ரொம்ப நல்ல வியூவுமே கிடைச்சது. இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு ட்ரீம் மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நம்ம அவ்வளவு அழகான ஷார்ட்ஸ் நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னு நான் வந்து இமேஜினே பண்ணது கிடையாது. அதுதான் உண்மை. சோ இதெல்லாம் எடுக்கும்போது அப்படியே அந்த ஸ்கிரீன்ல பார்க்க நாங்க மாத்தி சொல்லிக்கிறோம், எவ்வளவு சூப்பரா இருக்கு, என்ன இவ்வளவு அழகா பறக்குறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க மாத்தி சொல்லிக்கிறோம் சேம் டைலாக். அவ்வளவு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ் இதெல்லாம். சோ இந்த மாதிரி வியூ எல்லாம் உங்களுக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா கிடைக்குமா? சோ அதாவது நம்ம ட்ரோன்ல தான் எடுக்கணும் அப்படிங்கறத தாண்டியுமே இதெல்லாம் நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அவ்வளவு சூப்பரா இருந்தது, அவ்வளவு ஹாப்பி மொமெண்ட்ஸா இருந்தது. நீங்க எந்த ஒரு பிரைவேட் ரெசார்ட் ஆர் பிரைவேட் பீச் ஸ்பாட்டுக்கு போனா கூட இவ்ளோ ஒரு ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. ஜஸ்ட் அந்த எண்ட்ல போய் நிக்கிறோம், ஜஸ்ட் ஒரு ரோடு, அந்த ரோட்ல யாருமே கிடையாது, நாங்க மட்டும் தான் இருந்தோம். அண்ட் இந்த மாதிரி பறவைங்க பறக்குது. அண்ட் யூ நோ சம்திங் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ couldn't even explain you. அண்ட் அந்த பேர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அந்த சன்செட்டை சீரியஸா நான் பேசின வீடியோல இருந்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு லைட் எம்எல், அது ஃபுல்லா சன்செட். நான் வந்து கன்னியாகுமரியிலுமே சன்செட் பார்த்திருக்கேன், அண்ட் ஈவன் கோவலம் பீச்லயுமே நான் சன்ரைஸ் சன்செட் பார்த்திருக்கேன். பட் ஐ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சன்செட் வேர் ஜஸ்ட் நாங்க ஒரு 1/2 an hour டிராவல் பண்ணி போறோம், ஸ்கூட்டில போயிட்டு நின்னு பார்த்தா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. அப்படியே சன் மறையறது அவ்வளவு அழகா தெரியுது. அண்ட் யூ நோ த ஃபுல் வியூ நோ அந்த சன் லைட்டிங்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, நீங்களே பாருங்களேன். சோ இந்த சன்செட் பார்த்துட்டு எனக்கு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஒரு விசிட்ல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, என்ன ஒரு லைஃப் லெசன் அப்படின்னு நான் சொல்லலாம். லைஃப் லெசன் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்துல நடக்கல அப்படின்னா அது அதை விட அழகா அப்பவே கூட நடக்கலாம். மோஸ்ட்லி they used to say அதை விட அழகா இன்னொரு டைம் நடக்கும். பட் யூ நோ சம்திங், அதை விட அழகா அப்பவே கூட நடந்திருக்கலாம். அண்ட் அது வந்து நம்ம ரியலைசேஷன் பாயிண்ட்ல தான் இருக்கு. நம்ம வந்துட்டு இது அதை விட பெட்டரா இருக்கே அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அது டெஃபினட்டா நமக்கு பெட்டரா தான் தெரியும். இட்ஸ் how we feel about it. So if you start feeling good, it is
ஆக்சுவலி குட். அதுக்கப்புறம் எங்களுக்கு செம பசி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு எதா இருந்தாலும் பானிபூரி சாப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானிபூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா காளான் ரெடி ஆகிற வரைக்கும் நாங்கள் பானிபூரி சாப்பிட்றோம். ஏன்னா எங்களால் பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்டு அப்புறம் காளானும் சாப்பிட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு கிளம்பணும். அண்ட் போகும்போது கூட ஸ்கை எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணல, அவ்வளோ அழகா இருந்தது. இதோட இந்த வீடியோவும் நிறைவடையுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இது போல வீடியோஸை பார்க்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க.